மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 7 விளம்பரம் எனும் பாட அலகினுள் நுழைவோம். இங்கு 2 விளம்பரத்திற்கான படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பால், காஃபி. இந்த 2 விளம்பரங்களையும் அவதானித்து பாருங்கள். கவர்ச்சி மிகுந்த வர்ணங்கள் தீட்டப்பட்டு, படங்கள் வரையப்பட்டு, பொருட்களுக்கான பெயர்கள், அதனுடைய தன்மைகள் தெளிவுபடுத்தத்தக்க வகையில் எழுதப்பட்டு விளம்பரம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய விளம்பரங்களினை செய்யக்கூடிய ஊடகங்கள் எவை என்பதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சஞ்சிகைகள், பத்திரிகைகள், வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களின் ஊடாக பொருட்களுக்கான விளம்பரத்தினை நாம் மேற்கொள்ள முடியும். விளம்பரம் எனும் பகுதியில் மாணவர்களாகிய நீங்கள் விளம்பரம் என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகும். வணிகத்துறையில், அதாவது வியாபாரத்திலே உற்பத்தி பொருள்களை மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்துதலே விளம்பரம் எனப்படும். இத்தகைய விளம்பரத்தினை நாம் ஆக்கிக் கொள்வதன் மூலம் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் யாவை என நோக்குவோம். விளம்பர பொருட்களினுடைய விற்பனை அதிகரிக்கும். அதாவது குறித்த பொருள் எதுவோ அதனுடைய விற்பனையை அதிகரித்து கூடுதலான அளவு மக்களை வாங்கச் செய்வது ஆகும். நுகர்வோர், பயனாளிகள், அதாவது பயனாளிகள் எனும்போது குறித்த பொருளை கொள்வனவு செய்வதன் மூலம் அதன் பயனை அனுபவிப்பவர்கள் குறித்த விளம்பர பொருட்கள், சேவைகள் பற்றிய தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். நுகர்வோருக்கு பொருட்கள் மீது நாட்டம் எனும்போது விருப்பம், குறித்த பொருள் மீது விருப்பத்தினை ஏற்படுத்த முடியும். இவ்வாறான விளம்பரம் ஒன்றினை அமைக்கும் போது எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என நோக்கும்போது, முதலில் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதாக இருக்க வேண்டும். ஒரு விளம்பரத்தினை அமைக்கும் போது பந்தி பந்தியாக நிறைய விடயங்களை கூறி செல்லாது குறித்த பொருள் பற்றிய தகவல்களை சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்க வேண்டும். கவர்ச்சி மிகுந்ததாக இருக்க வேண்டும். கவர்ச்சி எனும் போது குறித்த விளம்பர பொருள் பற்றிய படங்கள், அந்த படங்களின் ஊடாக தெளிவுபடுத்தத்தக்க வகையிலான வர்ணங்கள், அந்த பொருள் பற்றியதான தகவல்களை கவர்ச்சி மிக்கதாக அமைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். பொருளில் விருப்பத்தை ஏற்படுத்துவதாக விளம்பரம் அமைந்து கொள்ள வேண்டும். குறித்த பொருளை மக்கள் விரும்பி வாங்கத்தக்க வகையிலே அந்த பொருளுக்கான விளம்பரமானது அமைந்து கொள்வது மிக அவசியம். பொருளில் கவனக்குவிப்பை செய்யக்கூடியதாகவும் தேவையற்ற வர்ணனை நீக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். தேவையற்ற வர்ணனை எனும் போது
பொருளினுடைய முக்கியத்துவமான அம்சங்கள் தவிர்ந்த ஏனைய புறவிடயங்கள் எதுவும் அந்த விளம்பரத்தில் அமையக்கூடாது. குறித்த பொருள் பற்றியதானதொரு கவன ஈர்ப்பு பொருள் வாங்குபவர்களினுடைய கவனத்தில் இருக்கத்தக்க வகையிலும் விளம்பரம் அமைந்து கொள்வது மிக அவசியம். இங்கு உங்களுடைய பாட புத்தகத்திலே அமைந்துள்ள ஒரு விளம்பரத்தினை அவதானியுங்கள். டெங்கு என்னும் உயிர்கொல்லியிலிருந்து எம்மை காப்போம் என்ற தலைப்பிலே இங்கு ஒரு நுளம்பு ஒளித்தலுக்குரியதான ஒரு பொருளுக்கு விளம்பரம் செய்யப்படுகின்றது. இங்கு ஒரு காட்சி படம் சிறிதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நுளம்பினை ஒளித்தல் பற்றி நுளம்பினுடைய படத்தை இட்டு கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அதாவது நுளம்புகளை ஒழித்து டெங்கு என்னும் உயிர்கொல்லியை விரட்ட வந்துவிட்டது பீமா நுளம்பு திரி. இயற்கை மூலிகைகளினால் ஆனதும் பக்க விளைவுகளும் அற்றது. இயற்கை மூலிகை எனும்போது மனித வாழ்வுக்கு பாதகம் ஏற்படுத்தாத இயற்கையினால் அமைக்கப்பட்ட மூலிகை, வேம்பு, நுளம்பை அழிக்கத்தக்கதான பொருள்கள் கொண்ட இயற்கை பொருள்களை கொண்டு அமைக்கப்பட்டது, பக்க விளைவுகள் அற்றது. இந்த வீமா நுளம்பு திரியானது நம்பிக்கையை ஏற்படுத்தத்தக்க வகையில் தரமானது, மெலிவானது, 12 மணி நேரம் எரியக்கூடியது. இந்த விடயம் பயனாளிகளுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வகையில் இங்கு சிவப்பு வர்ண பகுதிக்குள்ளே மிகவும் துல்லியமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானியுங்கள். இந்த பீமா நுளம்பு திரியினை உற்பத்தி செய்து கொள்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். முகவரியை காட்சிப்படுத்துவதனூடாக பீமா தனியார் நிறுவனம், 118 விகாரை வீதி, பன்னிப்பிட்டிய. இந்த விளம்பரத்திலிருந்து நீங்கள் குறித்த பொருளினுடைய பெயரினை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்பொருளினால் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எது என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த பொருளை வாங்குவதற்கான நம்பிக்கையை எது தருகின்றது என்பது பற்றி அறிந்திருக்கின்றீர்கள். குறித்த விளம்பர பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தியாளரினுடைய முகவரியையும் இங்கு அறிந்திருக்கின்றீர்கள். இந்த விடயங்களினை கருத்தில் கொண்டு எமது பயிற்சி பகுதிக்குள் நுழைவோம்.
தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 7 துண்டு பிரசுரம் எனும் பாட அலகுடன் இணைந்து கொள்வோம். துண்டு பிரசுரம் பற்றி கேட்கையில் முதலில் துண்டு பிரசுரம் என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்தல் அவசியம். நடைமுறை தேவைகளுக்காக எழுந்த ஆக்கங்களில் ஒன்றே துண்டு பிரசுரமாகும். குறித்ததொரு விடயத்தை அறிவுறுத்த, வெளிப்படுத்த, வேண்டிக்கொள்ள என்னும் வகையிலே இத்துண்டு பிரசுரத்தை நடைமுறை நாளாந்த தேவைகளுக்காக எழுதிக் கொள்வோம். இத்தகைய துண்டு பிரசுரத்தினை எழுதிக் கொள்வதனால் அல்லது ஆக்கிக் கொள்வதனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் எவை? துண்டு பிரசுரத்தின் நன்மையில் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு விடயம் பற்றி அறிவுறுத்த உதவும். ஒரு துண்டு பிரசுரமானது குறித்ததொரு விடயம் பற்றிய தகவல்களை அறிவுறுத்துவதற்கு உதவும். அடுத்து குறித்ததொரு கொள்கைகள், கோட்பாடு என்பவற்றை வெளிப்படுத்துவதற்கு துண்டு பிரசுரமானது பயன்படும். அடுத்து வேண்டுகோள் ஒன்றை விடுப்பதற்கு துண்டு பிரசுரம் உதவும். ஆகவே துண்டு பிரசுரத்தின் நன்மைகளாக ஒரு விடயம் பற்றி அறிவுறுத்தல், கொள்கை கோட்பாடுகளை வெளிப்படுத்துதல், வேண்டுகோளை விடுத்தல் என்ற வகையிலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். துண்டு பிரசுரங்களின் வகைகள் பற்றி பார்ப்போமாகில், கொள்கை பரப்பும் துண்டு பிரசுரம் ஒரு வகையாகும். அதாவது அரசியல், சமய பிரசுரங்கள் சார்ந்தவை கொள்கை பரப்பும் துண்டு பிரசுரங்களாகும். அடுத்து அறிவுறுத்தல் துண்டு பிரசுரம் மற்றொரு வகையாகும். அதாவது சூழல் சுத்தம், நோய் பற்றிய விழிப்புணர்வு என்பவற்றை ஏற்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுகின்ற துண்டு பிரசுரங்கள் அறிவுறுத்தல் துண்டு பிரசுரமாகும். அடுத்து வேண்டுகோள் ஒன்றை விடுக்க உதவும் துண்டு பிரசுரம் வேண்டுகோள் துண்டு பிரசுரம் ஆகும். துண்டு பிரசுரங்களை அமைத்தல் அல்லது ஆக்குதலின் போது அவற்றை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது பற்றிய அறிவு நமக்கு இருத்தல் மிக அவசியமானதாகும். அவ்வகையில் துண்டு பிரசுரம் எவ்வாறு வேண்டும் என நோக்குவோமாயில், சுருக்கமாக, தெளிவாக, கருத்து செறிவுடையதாக இருத்தல் வேண்டும். சுருக்கமாக என்று கூறுகின்ற போது குறித்ததொரு விடயத்தை விரித்து எழுதாது காத்திரமாக சுருக்கி மைய கருத்தை எழுதுவதாகும். தெளிவாக என்பதும் அந்த விடயம் அறிவுறுத்தலோ அல்லது என்ன விடயம் சார்ந்ததாக இருக்கின்றதோ அதை தெளிவுபடுத்தும் வகையில் கருத்து செறிவுடையதாக அமைத்தல் அவசியமானது. கவர்ச்சியான மொழிநடையில் இருத்தல். ஒரு துண்டு பிரசுரமானது கவர்ச்சியான மொழிநடை எனும் போது வாசகர்களிடையே தூண்டுதலை ஏற்படுத்தத்தக்கதாகவும் குறித்த கொள்கையோ விடயங்களை பரப்பும் நோக்குடையதாகவும் ஆன மொழி நடையில் அது அமைந்திருத்தல் வேண்டும்.
அடுத்து மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருத்தல். இந்த இடத்திலே நாம் நோக்க வேண்டாம். இந்த மக்களினுடைய கவனத்தை ஒரு துண்டு பிரசுரமானது எவ்வாறு ஈர்த்து கொள்ளும். அதாவது வர்ணங்கள் கலந்ததாக அச்சிடப்பட்டிருத்தல், வர்ணத்தை பயன்படுத்துதல், கவர்ச்சியான வர்ணங்களை பயன்படுத்துதல், அடுத்து தேவையான விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய சிறிய படங்களை அதனூடாக காட்சிப்படுத்துதல், அதனுடைய வடிவத்திலே பல்வேறு வகையான வடிவங்களை கையாளுதல், சிறியதாக இருத்தல், பெரியதாக இருக்கிறது மடித்து எடுத்து கொள்ளுதல். இவ்வாறாக அந்த அமைப்பு, அதாவது வடிவத்திலேயும் நாங்கள் மக்கள் விரும்ப வகையில் எடுத்த எடுப்பில் பார்த்த உடனேயே இதில் என்ன இருக்கின்றது என்பதை அறியத்தக்க வகையில் அது அமைக்கப்படுதல் தான் மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருத்தல் என கருதப்படும். அடுத்ததாக நாம் இந்த துண்டு பிரசுரத்தை அமைக்க செல்கையில் அதற்கென்றதொரு மாதிரி அமைப்பொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரி அமைப்பை பின்பற்றியே துண்டு பிரசுரத்தை அமைக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு துண்டு பிரசுரத்திற்கு ஒரு கவர்ச்சியான தலைப்பு, அதாவது குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தத்தக்க வகையிலான மொழியடை மிகுந்ததான வர்ணம் கொண்டு தீட்டப்பட்டதான கவர்ச்சியானதொரு வடிவத்துக்குள்ளே அந்த தலைப்பை காட்சிப்படுத்துதலோ, அப்படி ஏதாவது ஒரு கவர்ச்சி மிகுந்ததான தலைப்பினை கவர்ச்சியோடு அதில் அமைத்துக் கொள்ளுதல். பொதுவான விழிப்பு என கூறுகின்ற போது குறித்த துண்டு பிரசுரத்தினுடைய விடயத்தையோ கொள்கையோ வேண்டுகோளையோ நாங்கள் யாருக்கு போகிறோமோ அவர்களை விழித்து அந்த துண்டு பிரசுரம் அமைக்கப்படுதல். இரண்டாவது அம்சம் விழிப்பு ஆகும். அடுத்து விடய விவரிப்பு. நாங்கள் என்ன விடயத்தை அந்த துண்டு பிரசுரத்திலே குறிப்பிட போகின்றோமோ அந்த விடயத்தை தேவையான அளவிற்கு விவரித்து, விடயங்களை விவரித்து அது பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தி எழுதுதலே விடய விவரிப்பு ஆகும். அடுத்த அம்சம் பார்த்தோம் என்றால் வெளியிடுவோர் பற்றிய தகவல். அதாவது ஒரு துண்டு பிரசுரமாக இருந்தால் அந்த துண்டு பிரசுரத்தை யார் வெளியிடுகிறார்கள், அவர்களினுடைய முகவரி என்ன, திகதி என்பது பற்றிய அம்சங்கள் அங்கு அமைந்திருத்தல் வேண்டும். இந்த அம்சங்கள் அமையாத விடத்து அந்த துண்டு பிரசுரம் ஒரு பூரணமானதாக அமைந்துவிட மாட்டாது. வெளியிடுவோர் பற்றிய தகவல் ஒரு துண்டு பிரசுரத்தில் அமைந்து காணப்பட வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்திலே உள்ளதொரு துண்டு பிரசுரம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அவதானியுங்கள். ஆரோக்கியத்தை விரும்புகிறீர்களா? உலகளாவிய கழுவுதலுக்கான தினம் அக்டோபர் 15. மக்களே, எமது கைகளை தூய்மையாக வைப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடுவோம். சரியான முறையில் கழுவப்படாத கைகளால் எமக்கு உடல் சார்ந்த பல உபாதைகள் ஏற்படுகின்றன. வயிற்றோட்டம், நெருப்பு காய்ச்சல், வயிற்றுளைவு, செங்கண்மாரி, குடற்புழு வியாதிகள். சரியான முறையில் கைகளை கழுவுவது எவ்வாறு? நகங்கள் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். மணிக்கட்டில் அணிந்துள்ள பொருட்களை கழற்றி வைக்க வேண்டும். நீளக்கையுடைய ஆடையனின் முழங்கை வரை உயர்த்திவிட வேண்டும். ஓடும் நீரில் கைகளை நன்கு சவர்க்காரமிட்டு கழுவ வேண்டும். கைகளை மணிக்கட்டு வரை நீரில் நனைத்து கொள்ள வேண்டும்.
சவர்க்காரமிட்டு கைகளை 20 தொடக்கம் 30 வினாடிகள் நன்றாக தேய்த்து கழுவுதல் வேண்டும். சவர்க்காரமிட்டு நன்றாக கைகளை கழுவிய பின் சுத்தமான தனிப்பட்ட பாவனையிலுள்ள கைக்குட்டை அல்லது துவாயினால் துடைத்து கொள்ளல் வேண்டும். சிந்தியுங்கள், செயற்படுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். 1/10/2015 சுகாதார திணைக்களம், கிளிநொச்சி. இப்பொழுது இந்த துண்டு பிரசுரத்தில் உள்ள விடயங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இதனுடைய அமைப்பின் அம்சத்தில் எவை எந்தெந்த அமைப்புக்குள் அடங்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆரோக்கியத்தை விரும்புகிறீர்களா? உலகளாவிய கைகழுவுதலுக்கான தினம் அக்டோபர் 15. இந்த விடயமே இத்துண்டு பிரசுரத்தினுடைய தலைப்பு ஆகும். பாருங்கள், அந்த தலைப்பிலே வர்ணம் தீட்டப்பட்ட எழுத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து, மக்களே என இருப்பது பொதுவான விழிப்பு ஆகும். அதாவது விடயமானது யாரிடம் சென்றடைய வேண்டுமோ அவர்களை விழித்தல், அதுதான் பொதுவான விழிப்பு. மக்களே. அதன் பின்னர் எமது கைகளை தூய்மையாக வைப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துடுவோம். பாருங்க பிள்ளைகள், இந்த கைகளை கழுவுதல் என்பதுதான் இங்கு உள்ள விடயம். அப்ப அந்த விடயத்தின் ஊடாக எமக்கு என்ன கிடைக்கின்றது? ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப எமது கைகளை தூய்மையாக வைப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துடுவோம் என்பதும், அதுபோன்று சரியான முறையிலே கழுவாத போது ஏற்படுகின்ற உபாதைகள் என குறிப்பிடப்பட்டிருப்பதும், கைகளை சரியாக எவ்வாறு கழுவுவது என குறிப்பிடப்பட்டிருப்பதும், சிந்தியுங்கள், செயற்படுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள் எனும் இவ்வளவு விடயங்களுடன் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த படமும் எமக்கு விடய விவரிப்புகளாக அடங்குகின்றன. அதன் பின்னர் திகதி இடப்பட்டுள்ளது 1/10/2015. இது இந்த துண்டு பிரசுரமானது வெளியிடப்பட்ட திகதியாகும். வலது கை மூலையில் அடியிலே சுகாதார திணைக்களம், கிளிநொச்சி. அதாவது இந்த துண்டு பிரசுரத்தை யார் வெளியிடுகிறார்கள், அந்த இடம், முகவரி என்பன அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் தலைப்பு, பொதுவான விழிப்பு, விடய விவரிப்பு, திகதி, வெளியிடுவோர் பெயர், முகவரி என்பன பகுதிகளாக அமைந்ததே துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டீர்கள்.